Hello friends, welcome to Make Media. நான் வெற்றி. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fedora Linux இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த Fedora Linux பார்த்தீங்கன்னா 14 வெர்ஷன் Fedora Workstation சொல்லிட்டு 14 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 15 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. 1 மந்த் கூட ஆயிருக்கலாம். நான் வந்து கவனிக்காம விட்டுட்டேன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஸ்டாலேஷன் செட்டப் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவும் இன்ஸ்டாலேஷன் அண்டு மேனுவலாகவும் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபெடரா இன்ஸ்டாலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெடரா ஓஎஸை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க. எனி ப்ரௌசர் சர்ச் பார்லேயே ஃபெடரா ஓஎஸ்ன்னு கொடுங்க. ஸோ ஃபெடரா பாருங்கள், ஃபெடரா project.org இருக்கும், அதுதான் சைட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெடராவோட அஃபிஷியல் சைட்டு. இந்த ஃபெடராவோட சைட்டோட யூஆர்எல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஃபெடரா பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் 14 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபெடரா ஒர்க் ஸ்டேஷன் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணுறது. அதாவது நம்ம பிசிக்கு ஃபெடரா சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். கீழே பாருங்கள் ஃபெடரா டவுன்லோட் நோட் இருக்கும். டவுன்லோட் நோட் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் ஃபெடரா 14 சொல்லிட்டு ஒரு இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஃபெடரா ஒர்க் ஸ்டேஷன் 14 லைவ் ஐஎஸ்ஓன்னு இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நோம் டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்டில் இருக்கும் ஃபெடரா. ஏன்னா ஃபெடரா வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நோம் தான் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஃபெடரா ஸ்பின்னு சொல்லிட்டு அதர் டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபெடரா ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா கேடிஇ டெஸ்க்டாப், எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப், சின்னமான் டெஸ்க்டாப், மேட்டு, i3, LXQT, LXDE, சோஸ், ஸ்வே, பட்ஜின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்லேயும் அவங்களே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு நீங்கள் வேணுன்றவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபெடரா ஸ்பின். ஸோ இங்கே லேர்ன் மோடில் கொடுத்துட்டோம்னா இந்த ஃபெடரா ஸ்பின்னோட யூஆர்எல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் எடுக்க இல்லை இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபெடராவோட கேடி பிளாஸ்மா டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்டு டவுன்லோட் நோ கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும். எக்ஸ்எஃப்சி, சின்னமான் டெஸ்க்டாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா i3, பார்த்தீங்கன்னா LXQT, LXDE, சாஸ், சே, பட்ஜி டெஸ்க்டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாகவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இன்டர்ஃபேஸ் தான் மாறுமே தவிர இன்ஸ்டாலேஷன் மெத்தட் ஒரே மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரா வந்து அனகோண்டா இன்ஸ்டாலர் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அனகோண்டா வந்து ரெட் ஹேட்டோடது ஃபெடரா ப்ராஜெக்டில் அவங்க தான் க்ரியேட் பண்ணது. அவங்களோட ஓன் இன்ஸ்டாலர் அனகோண்டா இன்ஸ்டாலர் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அந்த அனகோண்டா இன்ஸ்டாலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபெடரா ஓஎஸ் அது வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம வந்து பூட்டபிள் ஃப்ளாஷ் டிரைவாக கன்வெர்ட் பண்ணணும் ஒரு யூஎஸ்பி மூலிமா. அந்த யூஎஸ்பியை பூட்டபிள் யூஎஸ்பியை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் வந்து ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த யூஎஸ்பியை பூட்டபிள் யூஎஸ்பியை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா தான் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எப்படி நம்ம பூட்டபிள் யூஎஸ்பியை மாற்றலாம், எப்படி பூட்டபிள் ஃப்ளாஷை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று தனியாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நீங்கள் ஃபெடரா ஓஎஸை வந்து பார்த்தீங்கன்னா பூட்டபிள் யூஎஸ்பியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட்லேயே இருக்கட்டும் உங்கள் பிசியில். அப்படியே வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F12. ஸோ நான் F12 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள் UEFI SanDisk இருக்கு பாருங்கள், அதுதான் என்னோட யூஎஸ்பி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்டர் செட்டப்புக்கு போயிடுறேன். என்னோட பயாஸ் மெனுக்கு போயிடுறேன். பயாஸ் மெனுவில் பாருங்கள் பூட் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா பூட் மோட் செலக்ட் பார்த்தீங்கன்னா UEFI இருக்குது. ஏன்னா நம்ம வந்து UEFI இருக்கிறதுனால UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஸோ இது வந்து UEFI இருக்கணும் பூட் மோட் செலக்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் போனோம்னா கீழே பாருங்கள் செக்யூர் பூட் டிசபிள் இருக்கும். ஸோ செக்யூர் பூட் நம்ம டிசபிள் பண்ணணும். அப்போ தான் UEFI மோடில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு மட்டும் உங்கள் பயாஸில் செக் பண்ணிக்க. உங்கள் பயாஸ் உங்களோட சிப் செட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு
சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட்ல பாருங்க சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட் இருக்கும். சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட்ல கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அகைன் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா சிஸ்டம் வந்து அகைன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்ப என்னோட பூட் மெனுவை செலக்ட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனில் UEFI SanDiskன்னு இருக்கு. அதுதான் நான் பார்த்தீங்கன்னா OS போட்டு வச்சிருக்கேன். Fedora 40 Linux. அதில் கொடுத்து என்டர் கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க ஸ்டார்ட் Fedora ஒர்க் ஸ்டேஷன் லைவ் 14 இருக்கு. ஸோ அதில் என்டர் கொடுத்துருங்க. பாருங்க வந்துருச்சு, இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இன்ஸ்டால் ஃபெடோரான்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோவில் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கு. கீபோர்டில் விட்டு இங்கிலீஷ் யூனிட் ஸ்டேட்டஸில் இருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து கீழே பாருங்க கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செட் பண்ணியாச்சு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் டைம் அண்ட் டேட் கிளிக் பண்ணிட்டு ரீஜன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கான் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு ஏஷியாவை கொடுங்க. ஏஷியாவை கொடுத்துட்டிங்கன்னா ரீஜன் வந்து ஏஷியா இருக்கணும். பக்கத்துலேயே சிட்டின்னு இருக்கும், ஆடன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கொல்கத்தான் இருக்குதான்னு பாருங்க. சர்ச் பண்ணிங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா கொல்கத்தான் இருக்கும். இதை பாருங்க கொல்கத்தான் இருக்கு. இதான் நம்ம டைம் ஜோன். ரீஜன் வந்து ஏஷியாவும் சிட்டி வந்து கொல்கத்தான்னு கொடுத்துட்டீங்களா தான் நம்ம டைம் ஜோன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சாரி டன் கொடுத்துருங்க. இங்கே பாருங்க டன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷனை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்க் காட்டும். என்னோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 119.24 GB. கீழே பாருங்க ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கு. ஸோ அப்படியே டன் கொடுத்துட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க டெலிட் ஆல் இருக்கும். டெலிட் ஆல் கொடுத்துட்டு ரீக்ளைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து சிம்பிள் மெத்தடு. டைரெக்டாக நம்ம என்டையர் ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் கிரியேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நம்ம அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் கீழே கஸ்டம்னு இருக்கும். கஸ்டமில் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து மேனுவலாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ஈஸி மெத்தடு. டக்குன்னு வந்து நம்ம கொடுத்துடலாம். மேனுவலாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் மெத்தட். பட் ஆனால் கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணோம்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பேஸ் 119.24 GB இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து delete பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா delete பண்ணணும். ஸோ பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஐக்கான் கொடுத்துட்டோம்னா இங்கே delete it கொடுத்துட்டு அது வந்து delete ஆகிடும். பாருங்கள் delete பண்ணியாச்சு. இந்த அன்னோன் இருக்கிறத நம்ம விட்டுறலாம். ஏன்னா இதுதான் நம்ம USB. ஸோ இதை வந்து விட்டுறலாம். இப்போ பாருங்க டோட்டல் ஸ்பேஸும் 119.24 GB இருக்கு. அவைலபிள் ஸ்பேஸும் 119.24 GB இருக்கு. ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக டெலீட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்க. ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடட் நியூ பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஆடட் ஏ நியூ மவுண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பூட் UEFI கொடுத்துருங்க. நம்ம வந்து UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். அதனால் மவுண்ட் பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பூட் UEFI கொடுத்துடலாம். கீழே பாருங்கள் டிசைட் கெப்பாசிட்டியில் பூட் பார்ட்டிஷனுக்கு ஒரு 500 MB இருந்தால் போதும். நான் வந்து ஒரு 650 MB கொடுத்துட்றேன். 650 ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு MIBன்னு கொடுக்கணும். MBக்கு MIBன்னு கொடுங்க. மெகாபைட் MIBன்னு கொடுத்துட்டு ஆடட் மவுண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா 650 MB பூட் UEFI வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அகைன் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். நான் வந்து ரெண்டாவதாக வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டோம்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கரெக்டாக ஸ்பேஸ் எடுக்க முடியாது. அதனால ஸ்வாப் பார்ட்டிஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 GB கொடுத்துட்றேன். மவுண்ட் பாயிண்டில் ஸ்வாப் கொடுத்துடலாம். டிசைட் கெப்பாசிட்டியில் 8.5 கொடுத்துட்றேன். 8.5 ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு GIBன்னு கொடுக்குறேன். ஜிகாபைட் ஜிபின்னு கணக்கு கொடுத்துட்டு ஆடட் மவுண்ட் பாயிண்ட் கொடுத்துடலாம். பாருங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா
அவைலபிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 110.11 ஜிபி இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் பார்ட்டிஷன் கொடுத்துறேன். ரூட் பார்ட்டிஷன் சிம்பிள் ஸ்லாஷ் கொடுத்துட்டோம்னா அதுதான் ரூட் பார்ட்டிஷன். அதுதான் நம்ம OS இன்ஸ்டால் ஆகும். டிசைட் கெப்பாசிட்டியில் இங்கே பாருங்க 110.11 ஜிபி இருக்கு. ஸோ அப்படி நான் வந்து கொடுத்துட்றேன். ஜிஐபி. ஸோ இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் பார்ட்டிஷனாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆடட் மவுண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. 3 பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 650 MB பார்த்தீங்கன்னா பூட் பார்ட்டிஷன் பூட் EFIக்கு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஸ்வாப் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்வாப்ன்றது ஒன்றும் இல்லை, அடிஷனல் ரேம் மெமரின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வாப் அதாவது நம்ம சிஸ்டமில் ரேம் மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த அடிஷனல் ரேம் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷனுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த ரூட் பார்ட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். ஹோம்னு சொல்லிட்டு நம்ம அடிஷ்னலாக டவுன்லோட் பண்ணுற சேவ் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் பார்ட்டிஷனில் இருக்கும். அது வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். ஏன்னா கிரியேட் பண்ணலினாலையும் இந்த ரூட் பார்ட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதில் நம்ம கொடுக்குற யூசர் நேம் கம்ப்யூட்டர் நேம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதை வந்து ஹோம் ஃபோல்டராக எடுத்துக்கும். ஆனால் நம்ம வந்து ஹோம் ஃபோல்டர் கொடுக்க தேவையில்லை, அது நம்ம சாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சம்மரி ஆஃப் சேஞ்சஸில் கீழே பாருங்க அக்செப்ட் அண்ட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. பிகன் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்ஸ்டால் ஆக. ஸோ கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் காப்பி ஆகி அப்புறம் இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபினிஷ் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஃபினிஷ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுங்க. மேனுவலாக தான் நம்ம ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ரீஸ்டார்ட் இல்லையும் ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்க வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணணும். நம்ம வந்து யூசர் அக்கௌண்ட்டில் செட்டப் பண்ணணும். செட்டப் கீழே ஸ்டார்ட் செட்டப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வைஃபை கனெக்ட் பண்ணுமான்னு கேட்கும். வேண்டாம், அதால் ஸ்கிப் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசியில் லொக்கேஷன் சர்வீஸ் டிசபிள் கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் ப்ராப்ளம் ரிப்போர்ட்டிங்கும் டிசபிள் கொடுத்துடலாம். வேணும்னா நீங்கள் எல்லாம் கொடுத்துங்க, அது உங்கள் சாய்ஸ். நான் டிசபிள் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ரெபாசிட்டரி எனபிள் பண்ண கேட்கும். நீங்கள் எனபிள் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனாலே நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எனபிள் கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கொடுத்துருங்க. நீங்கள் எனி நேம் கொடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து யூசர்னு கொடுத்துட்றேன். அதே யூசர் நேமும் அதே இருக்கட்டும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு கேட்கும். எனிதிங் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு 4 டிஜிட் கொடுத்துட்றேன். நான் வந்து 4 டிஜிட் நம்பரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்பர் லெட்டர்ஸ் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு காம்பினேஷனில் கூட கொடுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். சிம்பிளாக எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 4 டிஜிட்டில் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு. ஸோ ஆல்டன் வந்துருச்சு. இங்கே ஸ்டார்ட் யூசிங் ஃபெடரா கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெடரா OS நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பாருங்கள் வந்துருச்சு. இதில் வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம். கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெடரா OS நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பாருங்கள் ஃபெடரா லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா?